இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுனுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 39வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு ஆண்டவராய கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை ஒரே இனமாக மாற்றுவேன், அவர்களுக்கிடையில் இருக்கிற பிரிவினைகள், அவர்களுக்கிடையே இருக்கின்ற சண்டை சச்சரவுகள், அவர்களுக்கு இருக்கின்ற போட்டி பொறாமைகள், இவற்றையெல்லாம் உடைத்து இந்த மக்களை ஒரே இனமாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவராய கடவுள் சொல்றார். இதை எப்படி மாற்றணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னா, அவர்களோடு உறவு, நல்ல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை வழிநடத்த ஆண்டவராய கடவுள் இன்று எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த மக்களை, அந்த உடன்படிக்கை நமக்கு என்ன தெரியும்? அவர் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை ஆண்டவராய கடவுளுக்கும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கும். அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆண்டவராய கடவுளை விட்டு வெளியேறும் பொழுது, அவரை விட்டு விலகி செல்லும் பொழுது, ஆண்டவராய கடவுள் அவர்களுக்கு எப்படி தன்னுடைய ஆற்றலாலும் அருளாலும் ஆசிராலும் அந்த மக்களை திரும்ப அழைத்து வந்து அந்த மக்களை எப்படி வழிநடத்தினார், அவர்களோடு எப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டார். அவர்கள் வேற தெய்வத்தை போய் வணங்கியிருந்தாலும், அவர்கள் கடவுளை விட்டு விலகி போயிருந்தாலும், அவர்கள் போட்டி பொறாமையோடு வாழ்ந்தாலும், அவர்கள் கடவுளுடைய இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டினாலும் ஆண்டவராய கடவுள் அவருடைய அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்தினார். அவர்களை சிதறடிக்க விரும்பவில்லை. இப்போ ஒருத்தவங்க சொல்றதை நம்ம கேட்காட்டினா நம்முடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். இப்போ யாராச்சும் நம்ம சொல்றதை கேட்காட்டினா வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி சிதறடிக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி சுக்குநூறா உடைச்சு விடுறது, இந்த மாதிரி தான் நம்மளுடைய மனித இயல்புல இருக்கும். நமக்கு தெரியும். இப்போ சப்போஸ் யாராச்சும் நமக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கல, உடனே என்ன செய்வோம்? அவங்கள பற்றி இல்லாத பொல்லாத சொல்லுவோம், அவங்களுடைய பெயரை கெடுப்போம், அவங்களுடைய உறவுகளை உடைத்தெடுப்போம், அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குவோம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வரும், தீய எண்ணங்கள். ஆனால் ஆண்டவராய கடவுள் இந்த இஸ்ரேல் மக்கள் இப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் இவர்களை சிதற விடாமல், சிதறந்து போயிடாம, மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே இனமாக இருக்க வேண்டும், ஒரே மக்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ள ஒரே கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகின்றார். நம்மளும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்தில் இருந்தோம்னா நம்முடைய குடும்பம் சிதறாம இருக்கணும்னா இந்த மாதிரி என்ன இருக்கணும்? ஆண்டவராய கடவுள் என்ன திறந்து சிதறடிக்காம உறவு கொண்ட அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். அந்த உடன்படிக்கை வழியாக அவர்களை வழி நடத்தினார். அதே போல இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பார்த்தோம் என்றால் அவர் சொல்றாரு, அருமையா சொல்றாரு, ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அதுதான் அந்த இஸ்ரேல் மக்கள், ஆயன் தன் மந்தைகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அந்த இஸ்ரேல் மக்களை சிதறவிடாமல் ஒற்றுமையாக அவர்களை ஒரே மக்களாக ஒரே இனமாக வழிநடத்த வாழ கற்றுக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை அதான், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கிறார். ஒரு ஆயன் எப்படி இந்த ஆடு மந்தையில ஒரு ஆயன் எப்படி ஒரு இம்பார்ட்டனோ, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நபரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராய கடவுள் முக்கியமான ஒரு நபர், முக்கியமான ஒருவர். அவர் நம்மை வழி நடத்துவார். அவரால் மட்டும்தான் நம்மளை இந்த மாதிரி பிரச்சனைகள் சூழ்நிலையிலிருந்து நம்மளை வழி நடத்த முடியும். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள் இருந்து தீர்வு கொடுக்க முடியும் முழுமையாக. அதற்காக சிறப்பாக மன்றாடுவோம் இன்றைய நாளில். இந்த பதிலுரை பாடல், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். அதே போல இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாக சேர்ப்பதற்காக இறக்கப் போகிறார். சிதறந்தி கிடக்கிறதெல்லாம் மக்களை எல்லாம் அவங்களுக்காக தான் ஒருத்தர் இறக்க போறார். இறைமகன் இயேசு தன் உயிரையே கொடுக்க போகிறார், அந்த கல்வாரி பயணத்தை மேற்கொள்ள போகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியில் எடுத்துரைக்கின்றார். ஏன்? நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை காப்பதற்காக அந்த ஆயன் எப்படி அந்த மந்தையில காக்கிறாரோ, ஆண்டவராய கடவுள் நம்மை காப்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய இறப்பின் வழியாக நமக்கு விடுதலை கொடுக்க போகின்றார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த 39 நாட்களை முடிஞ்சிருச்சு.
39 நாட்களில் பல முயற்சிகள் எடுத்திருக்கோம், பல தவ செயல்கள் எடுத்திருக்கோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அதில் நம்ம தோன்றிருக்கலாம், இன்னும் முயற்சி எடுப்போம். இன்னைக்கு 39 நாள் நம்முடைய பாவத்திற்காக தான் ஒருத்தர் இறக்க போகிறாரு. இந்த பாடுகள் வர்ற நாட்களில் இந்த பாடுகளை பார்க்க போகிறோம். நம்முடைய பாடுகளுக்கு தான் ஒருத்தர் உயிரையே கொடுக்க போகிறாரு அப்படின்னு இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்குறோம். யார் கொடுக்க முடியும்? அளவு கடந்த அன்பால் அவருடைய உயிரே கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்காக கொடுக்க போகிறார், நம்முடைய பாவத்திற்காக கொடுக்க போகிறாரு. அதுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவராய கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்ம எப்பவுமே சிதறடிக்கலை, நம்மளை வேற்று இனமாக மாற்றலை. அவர் ஒரே இனமாக இருக்க வேண்டும், ஒரே மக்களாக இருக்க வேண்டும். ஒரே கடவுள், நான் என்னுடைய மக்கள் ஒரே மக்களாக இருக்க வேண்டும். எல்லோரும் ஒருமையோடும் ஒற்றுமையோடும் பாசத்தோடும் அன்போடும் இருக்க ஆண்டவராய கடவுள் இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கின்றார். சிறப்பாக இன்றைய நாளில் அதற்காக மன்றாடுவோம். எங்களுடைய சபையின் பாதுகாவலரும் இதை தான் ரொம்ப விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையில் அதை விரும்பினார். அவர்களோடு இருக்கிறவங்க சக குருக்கள், அவர் ஆயராக இருக்கும்பொழுது சக குருக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு, எதுவும் சிதறி போகாமல், சிந்தனையாலும் சொல்லாலும் சிதறி போகாமல் ஒற்றுமையோடு கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொண்டு ஒற்றுமையோடு இருந்து இறை பணி செய்ய அவர் அழைப்பு விடுத்தார் அவரோடு இருந்த குருக்களுக்கு. அதே போல நாமும் ஒற்றுமையோடு ஒரே இனமாக ஒரே மக்களாக நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரே கடவுள் அவரை முழுமையாக விசுவாசிப்போம், அவரை முழுமையாக நம்புவோம், அவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவராய் கடவுள் மீது இருப்பது நம்மை என்றுமே அந்த விண்ணக வீட்டிற்கு அழைத்து செல்லும். அதற்காக தொடர்ந்து இன்றைய நாளில் சிறப்பாக ஜெயிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமீன்.